அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பின் சிறப்பை பற்றி இன்னொரு செய்தியை சொல்றாங்க. வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இந்தல்லாஹி மிர்ரீஹில் மிஸ்க். என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் உள்ள கஸ்தூரியின் வாசனை விட மிக தூய்மையானது, மிகச்சிறந்தது என்று நபி அவர்கள் சிறப்பித்து சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஆள் நோன்பு வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு மாலை நேரம் அடையும் போது அவர் வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் தான் வரும். ஆனா அதை கூட இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துல இருக்கல அந்த கஸ்தூரி நறுமணம் அதை விட மிக தூய்மையானது இந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை என்று சிறப்பித்து சொல்லுகிறார்கள் என்றால் இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? மூலமாக இஸ்லாம் எதை நாடுகிறது என்றால் நோன்பாளிக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற கருத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சிறப்பை சொல்லி தர்றாங்க.